லாஸ்ட் 1 மினிட் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 500 பேர் பக்கம் வந்துட்டாங்க. நம்ம அப்படியே பேச பேச அப்புறம் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இங்க எதுக்கு கூடியிருக்கோம்னு தெரியும். காலையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குற ஒரு அறிக்கை தலைவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அதுல அதை நோக்கி தான் இன்னைக்கு கரப்ஷன் கபடதாரி திமுகங்கிறதுல நிறைய விஷயங்கள் இந்த ஹேஷ்டேக்ல இன்னைக்கு தோழர்கள் காலையில இருந்தே எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பெரிய இஷ்யூஸ் என்னென்ன போய்கிட்டு இருக்கு, ஒரு பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் இல்லாம எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆன்லைன்ல. ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம அதுக்குள்ள போயிடலாம் டாபிக் உள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம தாவேகா கொள்கை பிறப்பு செயலாளரான ராஜ்மோகன் அண்ணாவை வெல்கம் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்மளோட துணை செய்தி தொடர்பாளராகிய ரமேஷ் ப்ரோவையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ்க்கு. இன்னைக்கு இவங்க 2 பேர் தான் இருக்க போறாங்க. தோழர்கள் யாரும் இப்ப ரெக்வஸ்ட் கொடுக்க வேணாம். கொஞ்ச நேரம் அவங்க நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கு நம்மளுக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒவ்வொருத்தரா நம்ம மேலே ஏத்தி உங்களுக்கான கொஸ்டின்ஸையும் நீங்க வைக்கலாம். என்ன விமர்சனம் இருந்தாலும் அதை டைரக்டா நீங்க அவங்க கிட்டயே பேசி தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ அதனால நம்ம டாபிக் உள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னா, ராஜ்மோகன் அண்ணா, ரமேஷ் அண்ணா 2 பேரும் பேச ஆரம்பிங்க. நான் அப்புறம் கேள்விகள் ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இங்க இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கழகத்தை நம்ம தொடங்கி ஒரு ஆண்டு முடித்து 2ஆம் ஆண்டுல வந்து நடையெடுத்து வைத்திருக்கிறோம். இதுவும் வந்து நம்ம உடனடியாக ஒரு கட்சியை தொடங்கி திடீரென ஒரு ஆட்சி அதிகாரத்திற்காகவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போல சுயநலத்திற்காகவோ நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்றது வந்து கிடையாது. நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர் இத பேசுறத நம்ம பார்த்திருப்போம். கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டிலேயே இவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க என்பதெல்லாம் நம்ம வந்து பல இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட 20, 25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய மக்கள் பணி அப்படிங்கிறது இந்த கட்சி துவங்குவதற்கு முன்பாகவே இருந்திருக்கு அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கும் தெரியும். ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, அதே போல தமிழ மக்கள் இயக்கமாக மாறிய பிறகும் சரி, தற்போது தமிழக வெற்றி கழகமான பிறகும் சரி, நம்ம தொடர்ந்து வந்து நம்முடைய மக்கள் பணிகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நம்ம இங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம கடமையும். நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் திரைப்படங்கள்ல ஆரம்ப கால படப்பிடிப்புகள், ஆரம்ப கால நடிப்பு துறையில இருக்கும் பொழுதே, மிகப்பெரிய அளவுல அவரால இயன்ற பல உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அதே போல ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றி, மக்கள் நற்பணி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய ரசிகர் மன்றத்தை முதற்கட்டமாக ஒரு அடுத்த பரிணாமத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 2009 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கமாக நம்முடைய நற்பணி மன்றத்தை மாற்றி, நம்முடைய ரசிகர்கள் அனைவரையும் என்ன பண்ணாருன்னா, ஒரு சமூக சேவகர்களாக, ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய எண்ணத்திற்கு வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். இன்றைக்கு விமர்சனம் வைக்கிறார்கள். ரசிகர்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சின்ன பசங்க, இந்த ரசிகர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது செய்த உதவிகளை கூட இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக சொந்த பணத்தில் செய்து வந்தது கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இத நம்ம எந்த இடத்துல வேணாலும் தைரியமா மார்த்தட்டி நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நலப்பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம். பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் உணவு வழங்குறதா இருக்கட்டும், தலைவருடைய பிறந்தநாள் விழாக்கள வந்து ஒரு நலத்திட்ட விழாவாக கொண்டாடுவதாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் உதவுவதாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுது அங்கெல்லாம் மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும். அதே போல மாவட்டம் தோறும் தளபதி விலையில்லா விருந்தகம் என்ற விருந்தகத்தை தொடங்கி தினசரி இலவச உணவு வழங்கியதாக இருக்கட்டும். அதே போல வாரா வாரம் ஊட்டச்சத்து குறைபாடால் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏழை எளிய குழந்தைகளுக்கு ரொட்டி, பால், முட்டை வழங்கிய திட்டங்களாக இருக்கட்டும்.
முதியோர் இல்லங்களில், ஆதரவற்றோர் இல்லங்களில் உணவு வழங்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து உணவு தானியங்கள் வழங்கிய திட்டங்களாக இருக்கட்டும், கண்தான செயலி கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், இரத்த தான செயலி கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், இரவு நேர பாடசாலை மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து அவர்கள் கல்வியில் மேலும் வெற்றி பெற ஒரு உறுதுணையாக இருந்ததாக இருக்கட்டும், மழை வெள்ள காலங்கள்ல உதவி செய்ததாக இருக்கட்டும், கொரோனா கால பேரிடர் இருக்கும் பொழுது தினசரி நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு செய்த உதவிகளாக இருக்கட்டும், இப்படி பட்டியலை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது இன்று இவர்கள் யாரை எல்லாம் பாற்று சின்ன பசங்க ரசிகர்கள் என்று சொன்னார்களோ, அந்த சின்ன பசங்க அந்த ரசிகர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது, குறிப்பாக எங்கள் தலைவரும் சரி, நாங்களும் சரி, எங்களுடைய சொந்த பணத்துல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க மக்கள் வரி பணத்துல மக்களை ஏமாற்றி, சுரண்டி, மக்களுக்கு செய்வது போல வேடம் போட்டு காட்டாம, எங்கள் தலைவர் அவருடைய சொந்த பணத்துல, எங்களுடைய தோழர்கள் அவர்களுடைய சொந்த பணத்துல, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்லாண்டு காலமாக பல நலப்பணிகளை செய்து, அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பரிணாமமாக தனக்கு இவ்வளவு அன்பு காட்டிய இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று நாம் திரும்ப செய்ய வேண்டும். அதை பெரிய அளவுல அந்த மக்களுக்கு செய்யணும். அதற்கு என்ன வழி என்று யோசிக்கும் பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் நாம் நினைப்பதை எல்லாம் மக்களுக்கு செய்ய முடியும் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து, அடுத்த கட்ட பரிணாமமாக தமிழக வெற்றி கழகத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி ஓராண்டு காலமாக மிக வெற்றிகரமாக, இத்தனை ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இனிமேல் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் உண்மையிலேயே மக்கள் கூட நிற்பதற்காக ஒரு தலைவர் வந்துவிட்டார் அப்படின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி, மக்களை ஏமாற்றியவர்களுக்கெல்லாம் அந்த பயத்தை உண்டாக்கி, இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார். நம்முடைய பயணம் ஒரு நீண்ட நெடிய கால பயணம், நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட பயணம், மக்களோடு மக்களாகவே பல்லாண்டு காலம் நின்ற பயணம். அதனாலதான் நம்ம சுயேட்சையாக மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே பல்வேறு ஊரக உள்ளாட்சி பதவிகள்ல ஜெயிச்சிருக்கிறோம், நகர்ப்புற பதவிகள்ல ஜெயிச்சிருக்கிறோம். வெறும் ரசிகராக, தொண்டராக, தளபதியோட முகத்தை மட்டுமே காட்டி நம்மால் வெல்ல முடிந்தது. மக்கள் நமக்கு அந்த ஆதரவையும் அன்பையும் அன்றே கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஏதோ கடந்த ஆண்டு ஆரம்பிச்சு உடனடியாக முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசையில வந்ததில்லை. பல்லாண்டு காலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டு, இந்த மக்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் செய்ய மாட்டோமா என்ற ஆசையில நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம். இது பல்லாண்டு கால தொடர் முயற்சிக்கான ஒரு பாதை. அது மிக வெற்றிகரமாக மக்கள் நம்மளை வரவேற்றிருக்கிறாங்க. அதற்கு உங்க அனைவருடைய ஆதரவு அப்படின்றது மிக பெரியது. இணையதளத்திலேயா இருக்கட்டும், களத்திலேயா இருக்கட்டும், தலைவர் அவர்களுக்காக மிக பெரிய அளவுல உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அந்த வெற்றி நிச்சயமாக நம்மை அடுத்த கட்டத்திற்கு 2026 நம்முடைய தலைவரை, நம்முடைய அண்ணனை, நம்முடைய தளபதியை நாம் நினைத்த இடத்திற்கு கொண்டு போய் அமர வைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றதோட என்னுடைய இந்த முதற்கட்ட கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ரமேஷ் ப்ரோ. எனக்கு அப்படியே ஒரு மாநாட்டுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப அழகா நம்மளோட பின்புலத்தை எல்லாருமே எப்பவுமே சிறுமைப்படுத்துற மாதிரி, நேத்து தானே அரசியலுக்கு வந்தீங்கிற ஒரு ஒரு பொதுவான இதை வைக்கிற போது அதுக்கு ஆழமான முன்கதை சொன்னீங்க. நம்ம எப்படி முன்னாடியில இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோம், விஎம்ஐ இருந்த டைம்ல இருந்துன்னு. சிறப்பு. அண்ணா ராஜ்மோகன் அண்ணா, நீங்க பேச ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குது நம்புறேன். எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது கிளியரா. அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் மாநாட்டுக்கு போனதில்ல, மாநாட்டை இங்க கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கங்கள். என்றோ படித்த ஒரு புது கவிதை இன்று நெஞ்சில் நிழலாடுகிறது. கொலை பண்றவனை கொலைகாரன் என்பார்கள், கொள்ளை அடிப்பவனை கொள்ளைக்காரன் என்பார்கள், மேடை போட்டு பெண்களை ஆபாசமாக பேசுகிறவனை காமுகன் என்பார்கள், ஊரை ஏமாற்றுபவனை மோசடி பேரொழி என்பார்கள். இதையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒருவனை ஐயோ அவர் ஆளுங்கட்சிக்காரரு என்று சொல்லி அமைதியாக விட்டு விடுகிறார்கள். யாரோ எழுதிய புது கவிதை இன்று நெஞ்சில் நிழலாடுகிறது. எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை நான் நினைவு கூற ஆசைப்படுறேன். இது புனித ரமலான் மாதம். இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் நோன்பு இருந்து அவர்கள் உடலை வருத்தி அவர்களினுடைய இறை நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க செய்யக்கூடிய இந்த நாட்டிற்காக செய்யக்கூடிய சேவைகள் இன்னொரு பக்கம்னு ஒரு புனித மாதமான இந்த ரமலான் மாதத்தில்
ஒருவர் மேடையின் மீது ஏறி அருவருக்கத்தக ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். நேற்றைய தினமே அதை கண்டித்து நாம் எல்லோருமே குரல் கொடுத்தோம். நானும் கூட ஒரு அறிக்கையை நம்ம தலைமை கிட்ட அனுமதி வாங்கி வெளியிட்டிருந்தோம். அந்த மேடையில அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? எனக்கு அந்த வார்த்தைய சொல்ல கூசுகிறது. இருந்தாலும் அதோடைய கிராவிட்டி, அதனுடைய தன்மையை அ உணர வைப்பதற்காக அத சொல்கிறேன். எச்சசோரன் சொல்றாரு. எங்கிருந்து இந்த துணிச்சல்? எங்கிருந்து இந்த திமிர்? எங்கிருந்து இந்த ஒரு ஒரு மனப்பான்மை? எப்படி இவர்களுக்கு வருகிறது? எங்கிருந்து வருகிறது? இப்ப ஆளுங்கட்சி என்பது 5 ஆண்டு காலம் எங்களுக்கு சேவை செய்யுங்கய்யான்னு மக்கள் உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய ஒரு கடமை. அதை சரிவர சட்டத்திற்குட்பட்டு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் அதில் இருந்து திசை மாறி போகிறபோது உங்களை திருத்துவது மற்ற கட்சிகளினுடைய கடமை. ஆனா ஏதேதோ காரணங்களுக்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே பேசாமல் இருப்பது இந்த மண்ணினுடைய மடமை. நீங்க பேசலன்னா என்ன? தன் துறையின் உச்சத்தில் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுவிட்டு திக்கெட்டும் திசையெட்டும் இருந்து எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தனி ஒரு மனிதனாக எதிர்த்து நின்று பேராண்மையோடு இதையெல்லாம் தோலுரித்து காட்டி கரப்ஷன் கபடதாரிகளையும் அவர்களின் திரைமறைவு முதலாளிகளையும் தோல் உரித்து எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய எனது அன்பிற்கினிய அண்ணன், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், அத்தனை கோடி மக்களினுடைய தளபதி அண்ணன் விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும், நண்பிகளுக்கும், தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் தமிழ் வணக்கம் சொல்லிக் கொள்வது உங்கள் கொள்கை பரப்பு தொண்டன் ராஜ்மோகன். இந்த புனித ரமலான் மாதத்துல இப்படி திரு கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கிறார் பாருங்க, திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கார் பாருங்க, அவருக்கான கண்டனத்தை பதிவு செய்து என்னுடைய வாதத்தை, என்னுடைய முதல் சுற்று பேச்சு இந்த ஸ்பேஸ்ல வழங்குறதுல நான் வந்து ஒரு கடமையா கருதுறேன். ஏன்னா அவரு வந்து இந்த வாக்கரசியலுக்கு அழுக்குங்கிறத விட வரலாற்றுக்கே ஒரு அழுக்கு. அதுக்கு இப்ப சில நிமிடங்களுக்கு முன்பு தோழர்கள் அனுப்பியிருந்தாங்க. மன்னிப்பு கேட்டு ஒரு காணொளிய திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே மன்னிப்புன்ற வார்த்தை கூட அந்த ஆள மன்னிக்காதுங்க. என்ன சொல்றாரு? இஸ்லாமியர்களால் ஆபத்து இருக்குன்னு நாம வந்து ஒரு கோரிக்கை கடிதம் குடுத்ததாக உண்மைக்கு புறம்பான ஒரு துளி கூட மனசாட்சி இல்லாத, அவதூறான, அசிங்கமான, மீண்டும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசியிருக்கீங்களே! நீங்கலாம் எப்படி இதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டிகளோட தூங்குறீங்க? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே! அவர கட்சிய விட்டு நீக்குவீங்களா? கைது பண்ணுவீங்களா? நடிகையை குறித்து தவறாக பேசிய மனிதரை கட்சியில் விட்டு நீக்கினீங்களே, இந்த நாட்டின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை குறித்து அடுத்தடுத்து மேடையிலும் பேசி, மன்னிப்பு காணொளி என்ற பேர்ல அதிலயும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கக்கூடிய இந்த மனிதரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது ஆளுங்கட்சிக்கு தான் வெளிச்சம். அவர்கள் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் இத நம்ம வந்து இந்த சூழல்ல பேசணும்னு பார்க்கிற பொழுது, இந்த வாரம் என்பது முன்னாடிலாம் டிவில சொல்லுவாங்கல்ல, இந்த வாரம் அதிரடி வாரம். அது மாரி இந்த வாரம் என்பது பட்ஜெட் வாரமாக இருந்தது. உள்ளபடியே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆஹா! இன்னும் ஓராண்டில் தேர்தல் வருகிறது. எக்கச்சக்கமான அறிவிப்புகள் பயங்கரமா வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்மளுடைய தலைவர் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையா சில நல்ல விஷயங்கள சுட்டி காமிச்சாரு. இதுதான் எ ரியல் பொலிட்டிக்கல் மாஸ்டர். எதிர்ல நின்னா கூட, எதிரியா நின்னா கூட அவன் செய்கிற மிக சிறிய நல்ல விஷயத்தை கூட சுட்டி காமிச்சாரு. எஸ், தொழிற்பேட்டை, குழந்தைகள் உதவித்தொகை, 15 நாள் அந்த பணப்பலன் விடுப்புச் சரண், பத்திர பதவியில் பெண்களுக்கு சலுகை கொடுத்த இதெல்லாம் வரவேற்றவரு. இன்னும் சில குறைகள சுட்டி காமிச்சாரு. அது அவங்களுக்கு பொறுக்கலையே. இப்ப நாம அத கேட்போமே. எங்கே? எங்க புதிய நீர்ப்பாசன திட்டங்கள் எங்கே? புதிய மருத்துவக் கல்லூரிக்கான அறிவிப்பு எங்கே? பழைய ஓய்வூதிய திட்டம் எங்கே? ஜாக்டோ அந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியா 4 வருஷமா போராடிட்டு இருக்காங்களே, அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு 5 வார்த்தைகளாவது எங்கே? ஒரு நியூஸ்ல பார்த்தேன். எவ்வளவு உண்மைன்னு தெரியல. சாமிக்கு அவங்க லெட்டர் எழுதி போட்டுருக்காங்களாம். எங்க மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வருக்கு வந்து நீங்க வந்து நல்ல புத்தி குடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேண்டுதலாம். அப்படி எழுதி போட்டுருக்காங்களாம். எத்தனை ஆண்டுகளாக வேதனையில இருக்கிறாங்க? எந்த புதிய அறிவிப்புமே இல்லையே. பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லையே. சிலிண்டருக்கு ரூ. 100 குறைப்பதாக சொன்னீர்களே. ரூ. 1 கூட குறைக்கலையே. ரூ. 100 சரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு ரூ. 50 ஏதாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? பெட்ரோல், டீசல்னு அடித்து விட்ட வாக்குறுதிகள் எங்கே? மாதம் ஒரு முறை மின்கட்டண கணக்கெடுப்பு எங்கே? அடிப்படை வசதிகள் எங்கே? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவியினுடைய வழக்கு சார்ந்து ஏதாவது ஒண்ணு, இந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாவது ஒரு கொள்கை முடிவு ஏதாவது வந்ததா? எதுவுமே இல்லையே. எங்கே? ரேஷனில் கூடுதல் சர்க்கரை எங்கே? வேகம் எடுக்கக்கூடிய விலைவாசியை நாங்க கட்டுப்படுத்துறோம், குறைக்கிறோம். ஏதாவது அறிவிப்பு எங்கே? இது எதுவுமே இல்ல. ஆனா, அன்றைய தினம் நான் நியூஸ்ல பார்க்கிறேன். விமான நிலையத்திற்காக அந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணக்கூடிய வேலைகளை விரைவு செய்வதாக சொல்றாங்க. மார்க் மை வேர்ட்ஸ் அன்பு தம்பிகளே, தங்கைகளே, சகோதரர்களே.
உலகத்துல அகதிகள் விமான நிலையம் வருவார்கள். ஆனால் ஒரு விமான நிலைய அகதிகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏர்போர்ட் அகதிகள் என்பதை இந்த தமிழ் நிலப்பரப்புல பெரும் பணத்தாசையோடு, பேராசையோடு நம்முடைய கொள்கை எதிரிகளும், அரசியல் எதிரிகளும் சேர்ந்து சத்தமில்லாமல் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் அகதிகளாக நிற்கதியாக நிற்கக்கூடிய மக்களின் கரங்களை பற்றி நேரடியாக அங்க போய் பரந்துரைக்க போயிட்டு வந்தாரே தலைவர். அவரினுடைய திசையில் நின்று, அவரினுடைய பாதையில் நின்று சொல்கிறேன். இந்த கரப்ஷன் கபடதாரிகளை இதை போன்ற ஸ்பேஸ் போன்ற, இதை போன்ற எக்ஸ் போன்ற தளத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற அன்னைக்கு மேடையிலே சொன்னார் பாருங்க, எங்கப்பா இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்னு. உண்மையிலேயே உங்கள் கையில் தான் இந்த கடமை இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து நம்ம பேசணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க. நடப்பாண்டுல வருவாய் பற்றாக்குறை இருக்காதுன்னாங்க. பட் என் நினைவு சரியா இருக்கணும்னா கிட்டத்தட்ட 41,000 கோடி ரூபாய் வரைக்கும் பற்றாக்குறை வரும்னு சொல்றாங்க. மொத்த கடன் எத்தனையோ லட்சம் கோடி வந்து நிக்கிறாங்க. 74 ஆண்டுகளில் வாங்கிய தமிழ்நாடு வாங்கிய கடனை விட 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் மொத்தமா அதிகமா இருக்கும் பொழுது, இதை பார்க்கிற பொழுது நம்ம மலைக்காம எப்படி இருக்க முடியும்? மதிப்பிற்குரிய அமைச்சர் பிடிஆர் சொல்றது உண்மைதான். வளரும் நாடோ, வளரும் ஸ்டேட்டோ கடன் அதிகமா வாங்கும். அப்ப இன்னொரு விஷயத்த பார்க்கணுமே. 30,000 கோடி ஒரே குடும்பத்திற்கு போகுதுன்னு சொல்றாரு. வெறும் கடனை மட்டும் வாங்கிக்கிட்டே இருந்தா எப்படி வளர முடியும்? அதை திருப்பி அடைப்பதற்கான ஏதாவது திட்டம் இருக்கிறதா? எதுவுமே இல்லாம ஒவ்வொரு நாளும் திரும்பிய திசையெல்லாம் வரக்கூடிய தலைப்பு செய்திகள்லாம் இப்படி சமூக அநீதிக்கான மலைப்பு செய்திகளா இருக்கிறத பார்க்கிற பொழுது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது இந்த முறையாவது இந்த ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தேன். ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இதுதான் கடைசி பட்ஜெட். இந்த டேர்ம் அரசாங்கத்திற்கான கடைசி பட்ஜெட் என்பதால் நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஒருவேளை மக்களின் முடிவு எப்படி இருக்கும்னு தெரியல. இதுதான் அந்த கட்சிக்கே கடைசி பட்ஜெட்டா என்பதும் எனக்கு தெரியல. அது காலத்தின் கைகளில் இருக்கிறது. அடுத்தடுத்து இதை போன்ற விஷயங்களை அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பட்ஜெட்டில் இருந்து ஒரு மாண்போடு மரியாதையோடு இஸ்லாமிய சகோதரர்களை பேசுவதில் இருந்து சக மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதில் இருந்து எல்லா வகையிலும் இந்த மண்ணையும் மக்களையும் வஞ்சிப்பதை தடுப்பதில் இருந்து மறைமுக முதலாளிகள் மறைமுக கூட்டாளிகளோடு கூட்டு சேர்ந்து மக்கள் பிரச்சனை எப்பெல்லாம் அதிகமா வருதோ அதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய இந்த கேவலமான அரசியல் அழுக்குகளை அடித்து துவைத்து வெளுத்து வெளியே அனுப்பக்கூடிய காலம்தான் 2026. அந்த கருவிதான் தமிழக வெற்றி கழகம். அதனுடைய தளபதி தான் எங்களுடைய தன்மான தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அவரினுடைய வழியில் நின்று இவர்களை நாம் எக்ஸ்போஸ் செய்வோம். இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்கு இந்த முதல் சுற்றுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எங்களுக்கு இங்க ஃபயர் எமோஜி போடுற ஆப்ஷன் கிடையாது. பட் இட் வாஸ் லைக் அ ஃபயர் பிராண்ட்னா ஆஸ் யூஷுவல். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சீங்க. ஏன்னா அன்னைக்கு தளபதி அந்த வீடியோலயும் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்ற அந்த எதிர்பார்ப்புனால தானே நம்ம எல்லாருமே உங்களை ஆட்சியில அமர்த்தணும். நாங்க ஒண்ணும் உங்களால எதிரிகள் கிடையாது இல்லையா? நம்மலாம் அவங்கள நம்பி அவங்க நல்லது செய்வாங்கன்றது எதிர்பார்த்து தானே அவங்கள ஆட்சியில உட்கார வச்சோம். அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்குண்ணா. இதை தொடர்ந்துன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன். மாத்தி நான் உங்ககிட்டயும் ரமேஷ் ப்ரோ கிட்டயும் கொஞ்சம் மாத்தி கேட்டுக்கிறேன். அதுல முதற் கேள்வியா ராஜ்மோகன் அண்ணா உங்களுக்கு தான். அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் தொடங்குற போது ஒரு ஏனோ தானோன்னு இல்லாம ஒரு ரொம்ப வலிமையான கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் முன்னிறுத்தி அதற்கு சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லணும், ஒரு வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாதுங்கிற அளவுல ரொம்ப ஆழமான கருத்துக்களையும் நம்ம கொள்கை தலைவர்களையும் வச்சு ஆரம்பிச்ச நம்மளோட கட்சி. இப்போ பெரியார் அம்பேத்கர் இவர்களை முன்னிறுத்தி நம்ம ஒரு கொள்கையை எடுத்து ஒரு செயல்பாடுகளை கொண்டு போற போது அதே பெரியாரும் அம்பேத்கர் வழியில் இருக்கும் மற்ற கட்சிகள் நம்மள பாத்தீங்கன்னா பாராட்ட தானே செஞ்சிருக்கணும். அது எப்படி நம்ம போகிற அதே நல்ல கருத்துக்களையும் பெரியார் அம்பேத்கரை எடுத்துட்டு போற போதும் அதே வழியில கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி அதை எதிர்க்கிறாங்க? எப்படி இந்த கான்ட்ராடிக்ஷன் எங்க வருது? இது ரொம்ப எனக்கு ஒரு ஒரு பசுலாவே இருக்கு. இது நியாயமா பார்த்தா அவங்க சந்தோஷம் தானே படணும். சரியான கேள்வி. இந்த நேரத்துல நான் ஒரு எடுத்துக்காட்டு தரேன். அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னு சொன்ன மாதிரி, நம்மளோட கூட்டணியில இல்ல. அவங்க ஆளுங்கட்சி திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய சங்கத்தமிழன் அவர் இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா, பெரியாரினுடைய, அம்பேத்கரினுடைய சிந்தனைகளின்படி எழுப்பப்பட்ட நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் இருந்து நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ, அதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவரே சொல்றார். யார் அம்பேத்கரு? நீ தொட்டு தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீரை தடை செய்த ஒரு சமூகத்திற்கு தண்ணீரையும் மின்சாரத்தையும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான சட்டத்தை கொடுத்தவர்.
அவருக்கு இணையான ஆங்கில புலமையோ அரசியல் புலமையோ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற அளவிற்கு தன் பேரை விட பட்ட படிப்புகளினுடைய அந்த வரிசையை அந்த லென்த்தை வந்து அதிகமாக அவ்வளவு தன் லைஃப் டெடிகேட் பண்ணி படித்தவர். ஆனா அவர் பேரை சொல்லி வரக்கூடிய இந்த சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் என்பது அவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தொடர்ச்சியா எந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் அசசினேஷன் பண்றாங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. நாம அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வருவோம். நம்மளுடைய தோழர்கள் கேட்கும்போது கூட என்னை கேட்பாங்க, உங்களுக்கு எதுவும் மனச்சோர்வு ஏற்படுமா? ஏதாவது ஒண்ணு இல்லாதத பொல்லாதத சொல்லுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே. ஏங்க அண்ணல் அம்பேத்கருக்கு வராத அவமானமாங்க? அவரு சந்திக்காத வந்து ஒரு ஒரு பார்ஷியாலிட்டியா, அவருக்கு நடக்காத கொடுமையா நம்ம சந்திச்சிட போறோம். அப்ப தந்தை பெரியார் எடுத்து நாம பேசுறோம். அம்பேத்கர் எடுத்து பேசுறோம். அவர்கள வெறுமனே வாக்குச்சீட்டுக்கான வசீகரம் உள்ள ஒரு ஈர்ப்பு விசையா பயன்படுத்தாம, அவர்களை இந்த மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய கொள்கை தலைவராக நம்ம நிறுவுறோம். ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றோம், எக்ஸிபிட் பண்றோம். இது அவர்களால தாங்க முடியல. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் குறிப்பா கடந்த சில தேர்தல்களில் மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து ஒரு வாக்கு வங்கியை ஈர்க்கக்கூடிய விசையாக பயன்படுத்தினார்களே தவிர, உண்மையிலேயே அவங்களுடைய பார்ட்டி கேடர்ஸ்ல முழுமையாக பொலிட்டிசைஸ் பண்ணல. அவங்க தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அத அவங்க பண்ணல. அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக டிவிகே வருவதை அவர்களால பொறுக்க முடியல. வேற எப்படி அவங்களால அட்டாக் பண்ண முடியும்? வேற எப்படி அரசியல் பண்ண முடியும்? வேங்கை வயல் பிரச்சனைய எடுத்துக்கங்க. பழி போடுவதற்கு பதிலாக எங்கள கொன்னுடுங்கன்றாங்க அந்த 3 பேரு. குற்றச்சாட்டு சொன்னவங்க மேலேயே ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் என்னைக்கு? வேங்கை வயலுக்கு தளபதி போக போறார்ன்னு ஒரு உளவு தகவல் வந்த ஒரு சில மணி நேரத்துல அவசர அவசரமா குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் போன்ற விஷயங்கள்லயும், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்லயும், எல்லா வகையான பேராசை பிடித்த, பணத்தாசை பிடித்த, வெறியாட்டம் மிகுந்த, ஒரு கொடூரமான கார்ப்பரேட் நன்மை சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக பாதிக்கப்படுறது ரூரல் மக்கள். அதிலும் அதிகமாக பாதிக்கப்படுறது அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இததான் எல்லோருக்கும் அம்பேத்கர் மேடையில நம்ம தளபதி பேசினாரு. இததான் நம்முடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரையும் பெரியாரையும் வைத்து நம்மளை எல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதைதான் நாம எல்லாரும் பேசுறோம். இதைதான் நம்ம இன்னும் பேசணும். அவர்கள் எத்தனை மோசமாக நம்மை வந்து அவமானப்படுத்தினாலும், எத்தனை கற்களை எடுத்து வீசினாலும், வீசப்பட்ட கற்களை சேகரம் செய்து அதில் கோட்டை கட்டி கொடியேத்த அங்க தளபதியினுடைய தங்க பொற்கரங்களை கொண்டு வருவோம். நம்ம உறுதியா இருக்கணும். வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு ஈக்குவாலிட்டிக்காக அவர் கஷ்டப்பட்டார் அம்பேத்கர். வாழ்நாள் முழுக்க எந்த பெண்ணுரிமைக்காக பாடுபட்டார் தந்தை பெரியார். அதை தான் இன்னைக்கு நாம சேர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய பயணத்தினுடைய ஒரு நீட்சியா தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். ஏன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்கள் அந்த ஒரு பெரிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல நக்கீரர் பத்திரிகை வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் திமுகவினுடைய ஒரு நட்பு சக்தி தான் அண்ணன் கோபால் அவர்களினுடைய நக்கீரன் பத்திரிகை. அது மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனா பொதுவா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியான திமுக ஃபேவரா தான் இருப்பாங்க. ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல சென்னையில் ஒரு நிர்பயா அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் அப்படின்னு அவங்க வந்து கவர் போட்டோ போட்டாங்க, தலைப்புச் செய்தி போட்டாங்க. எஸ், அது சென்னையினுடைய நிர்பயா. அந்த காலகட்டத்துல வீட்டில இருந்து படிக்கக்கூடிய பயிற்சி நிலையங்களுக்கு, படிப்பு நிலையங்களுக்கு, கல்வி சாலைகளுக்கு பெண்கள் செல்வதற்கு ஒரு அச்சம் வந்தது. அப்ப எப்பேற்பட்ட விஷயம். அந்த 74 வருஷம் பேக்வர்ட் ஆச்சு. வேண்டாம், நீங்க அச்சப்படாதீங்க, அண்ணன் நான் இருக்கேன்னு தன் கைப்பட தளபதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினாரு. நம்ம மகளிர் அணி தோழர்களும் தோழிகளும் வந்து அவங்க வந்து வீடு வீடா வீதி வீதியா இறங்கி அதை ஒரு பாம்ப்ளேட் கொடுக்க மாதிரி கொடுத்தாங்க. அவங்கள அடிச்சு மிரட்டி கைது பண்ணி மனசாட்சி இல்லாம மூச்சு விட கூட சரியா இடம் இல்லாத ஒரு இடத்துல அடைத்து அவங்கள சித்திரவதை பண்ணப்பட்ட போது நம்முடைய அந்த ஒரு ஒரு நாள் முழுக்க அது ஒரு தேசிய செய்தியா மாறிச்சு. எல்லா ஊடகங்களையும் அது தேசிய செய்தியா மாறிச்சு. இப்ப மகளிர் தினத்தன்று, சர்வதேச மகளிர் தினத்தன்று நாடு முழுக்க கவனத்தை ஈர்த்தது நம்ம மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தோழர்களினுடைய அந்த கூட்டங்கள், அவர்களினுடைய செயல்பாடு. அப்ப இததான் தந்தை பெரியார் கனவு கண்டார். அவர் என்ன சொன்னாரு? கடவுளை மற, மனிதனை நினைனார். நான் இன்னும் என்ன சொல்றேன் அந்த ஆளுங்கட்சிக்கு, கட்சியை மற, மக்களை நினைன்றேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் சேர்த்துதான் டிவிக்கு போராடுது. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி உடைய வேண்டும், அந்த மன்னராட்சி மனப்பான்மை, பண்ணையார் மனப்பான்மை, அந்த கண்ணோட்டம் உடைய வேண்டும் என்பதற்காக சேர்த்து ஈக்குவாலிட்டி கேஸ் கேட்டு டிவிக்கு போராடுது. உங்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, காலங்காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் கொடுமைகளுக்கும் நீதி கேட்டு மக்கள் சக்தியோடு துணையாக டிவிக்கு போராடுகிறது. அதை தான் தந்தை பெரியார் அன்று கனவு கண்டார். அதைதான் அண்ணல் அம்பேத்கர் கனவு கண்டார். அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்காக நம்ம போறோம். நம்மை இதற்காக அவங்க அசிங்கப்படுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களால பண்ணக்கூடியது அது மட்டும் தான். அதை அவங்க பெட்டரா பண்ணட்டும். நம்மால பண்ணக்கூடியது இன்னும் சிறந்த விஷயம் எவ்வளவு இருக்கு. we have better things to do.
அடைவதற்கு ஒரு மாபெரும் பொன்னுலகம் இருக்கிறது. இழப்பதற்கு நமக்கு எதுவுமே இல்லை. வாங்க ஜாலியா போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பர்ண்ணா, சூப்பர். அதுவும் நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாரி, அந்த தளபதி அவர்கள் கைப்பட எழுதின கடிதம்ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கும் மக்களுக்குன்றது வந்து, எல்லாரும் நம்ம பொதுமக்கள் குடுக்குற பேட்டி, அப்புறம் அவங்க இந்த யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஆம். ஆக்சுவலா நம்ம நெறைய விஷயங்கள்ல வந்து ஒரு லீடர் கிட்ட இருந்து மக்கள் அதுதானே எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம், நான் உங்க பக்கம் நிக்கிறேன், நான் உங்களுக்காக இருப்பேங்கிற அந்த தைரியம் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. கேஸஸ் லைக் திஸ் அண்ட் சினாரியோஸ் லைக் திஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். ரமேஷ் தோழர், உங்களுக்கு தான். இப்போ மதுபானத் துறையில வந்து நடந்த முறைகேடுகள் பத்தி ஒரு இஷ்யூ கிளம்புனம்போது, தலைவர் அவர்கள் அத குறித்து இம்மீடியட்டா ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த அறிக்கைய பத்தி உங்கள் பார்வை? இந்த மதுபானத்துறை அப்படின்றத பொறுத்தவரைக்கும் நான் ஊழலுக்கு வரேன். அதற்கு முன்பாக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு அடிப்படை காரணமாக, மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த மது போன்ற போதைப் பொருட்கள். இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் மது, இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது சர்வ சாதாரணமாக, மிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம தினசரி செய்திகளை படித்தாலே நம்ம அத தெரிஞ்சுக்கலாம். கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாரி, இதுக்கு வந்து நமக்கு வந்து பெரிய ஆதாரம் ஒண்ணும் தேவையில்ல. தினசரி நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது வந்து இங்க அதிகமாகிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த திமுகவினுடைய ஆட்சியில. நீங்க ஒரு ஆட்சி அப்படின்னா எப்படி நடக்கணும்? நீங்க 2016 தேர்தலின் போது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொல்றீங்க, முதல் கையெழுத்துல மதுவிலக்க வந்து நாங்க அமல்படுத்துவோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு. அதுவே 2021 தேர்தல்ல அதை பற்றிய எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. அத பற்றி கேட்டாலும், நாங்க அப்பதானே அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி கடந்து போறது, ஒரு ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கு நீங்க உங்களை எல்லாருமே இளைஞர்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு இளைஞராக, நான் ஒரு கட்சியில் இருப்பதாக கூட நான் பேசவில்லை. ஒரு இளைஞராக, சாதாரண மனிதராக, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருப்பவராக நான் கேள்வி கேட்கிறேன். அப்பா அப்படின்னா, என்னுடைய அப்பான்னா, என் வாழ்க்கையில நான் முன்னேறதுக்கு என்ன படிக்க வைக்கணும். ஆனா தெருவெங்கும் கடை திறந்து என்ன குடிக்க வைக்க கூடாது. என்னுடைய அப்பான்னா, என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறி என் சொந்த கால்ல நிற்பதற்கு எனக்கு தொழில் தொடங்கி குடுக்கணும். ஒரு மளிகை கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு துணிக்கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு பழக்கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு ஜூஸ் கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு டீ கடை தொடங்கி குடுக்கலாம். எந்த அப்பா தெருவுக்கு தெரு மதுபான கடைய தொறந்து குடுப்பாரு? அப்ப இதையெல்லாம் செய்துவிட்டு, நீங்கள் அப்பா, அப்பா என்று சொன்னால் மட்டும் எப்படி மக்கள் உங்களை மனதார ஏற்றுக்கொள்வார்கள்? உண்மையிலேயே மக்கள் தன்னுடைய அடிமனதிலிருந்து அப்பான்னு கூப்பிடணும்னா, நீங்க அதற்கான பணிகளை செஞ்சிருக்கீங்களா? அப்படின்றத ஒரு முறை நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியை மறுபரிசீலனை செய்து பார்க்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களையும் மாதம் சம்பளம் வந்த உடனேயே, அந்த மாதத்தில் சம்பளம் கரையும் வரை மதுக்கடைகள்ல மதுபானத்தை குடிக்க வைத்து, அந்த கடையின் வாசல்லயும், தெரு ஓரங்கள்லயும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களையும் படுக்க வைத்துவிட்டு, நீங்கள் உங்களை அப்பான்னு மாறுதட்டி எப்படி சொல்லிக்க உங்களுக்கு மனசு வருது? அப்படின்றத நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞராக நான் கேட்கிறேன். எப்படி இளைஞர்களுக்கு உங்களை அப்பா என்று கூப்பிடுவதற்கான அந்த மனம் வரும்? அப்படின்றத நீங்க இந்த இடத்துல எல்லாருமே ஒரு சாதாரண மனிதராக யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியின் சார்பு இல்லாம சாதாரணமா யோசிச்சு பாருங்க. சோ இந்த மது பிரச்சனை இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மதுவை குறைக்கல. ஆனா மது விற்பனையை எப்படி அதிகரிக்கலாம்? இன்டர்னல் டார்கெட்ஸ் வச்சு எப்படி நம்ம மது விற்பனையை அதிகரிக்கலாம்? தீபாவளி பொங்கலுக்கு 400 கோடி 700 கோடின்னு எப்படி நம்ம மது விற்பனையை வந்து அதிகரிக்கலாம்? மால்கள்ல வெண்டிங் மிஷின் வச்சு மதுபானங்களை நம்ம விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாமா? அதே போல விளையாட்டு மைதானங்கள்ல, திருமண மண்டபங்கள்ல, விழாக்கள்ல நம்ம வந்து மதுபானம் கொடுப்பதற்கு முயற்சி செய்து பார்ப்போமா? டெட்ரா பாக்கெட்டுகள்ல வந்து ஈஸியாக நம்ம மதுபானத்தை விற்பனை செய்யலாமா? வீரன் அப்படின்ற மாதிரியான புது பிராண்டுகளை கொண்டு வந்து நம்ம வந்து மக்களுடைய புழக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாமா? மதுபான பாட்டில்களுக்கு மதுபானத்தை குடிக்க வச்சு அதுல வர பணம் பத்தாது. அதுலயும் நீங்க என்ன பண்றீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபான்னு வச்சு அதுலயும் ஒரு சுரண்டல், ஒரு ஊழல், இப்படியான வேலைகளை நீங்க செய்துகிட்டு வரீங்க. மதுபானத்தை ஒழிக்க வேண்டிய அரசு மதுபானத்தை ஒழிக்காம நீங்க அந்த மதுபான விற்பனையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு
ஆனா வீடியோவுல மட்டும் நீங்க வந்துட்டு குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு ஐயா வடிவேலு அவர்கள் படத்தில் வர ஒரு காமெடி போல நீங்க வந்து குடிக்காதீங்க, அது நலன் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா எந்த வகையில மக்கள் உங்களை பார்ப்பாங்க? செயல்பாடுகள்ல ஒண்ணுமே இல்லாம எவ்வளவு நாள் தான் நீங்க பேசி பேசி மக்களை ஏமாற்ற முடியும்? இந்தப்பட்ட ஒரு சூழல்ல ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல கடந்த வேற ஒரு கட்சியில இருக்கும் பொழுது போக்குவரத்து துறையில ஒரு ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒருத்தரை உங்க கட்சிக்கு வந்த உடனே நீங்க அமைச்சராக்கி அழகு பார்த்து அந்த கட்சியில இருக்கும்போது மிக பெரிய அளவுல நீங்க எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு உங்க கட்சிக்குள்ள வந்த உடனே அவர் தூய்மை அடைந்து விட்டதாகவும் புனிதம் அடைந்து விட்டதாகவும் அவர் வந்து ஒரு தியாகியாகி விட்டதாக போல நீங்க சித்தரித்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி காலத்திலுமேயே இந்த மதுபானத்துறையில மிகப்பெரிய அளவுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து எதிர்கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 1000 கோடிக்கு ஊழல் செய்ததாக அந்த ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கு எழுந்துள்ளது. இப்ப இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல முடியும்? இடி மிக தெளிவாக அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 1000 கோடிக்கு மேல ஊழல் நிகழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை டிரான்ஸ்பர் செய்யறதுல, அதே போல வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுல, டெண்டர் விடுறதுல எல்லா இடத்துலயுமே முறைகேடுகள் நடந்திருக்கு. சரியான KYC இல்லாத நபர்களுக்கெல்லாம் வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு இடி வந்து உங்க மேல அடுக்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல நீங்க ஏற்கனவே கைதாகி சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஜெயிலில் இருக்கும் பொழுதும் அவரை இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராகவே வைத்துக்கொண்டு நீங்கள் அவருக்கு அபரிவிதமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்க. திரும்ப வந்த உடனே மீண்டும் இலாக்கா ஒதுக்கி அமைச்சரவையில கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு மீண்டும் ஒரு புகார் எழுந்திருக்குது. எத்தனை ஆண்டு காலம் தான் நீங்க இது போன்ற ஊழல் செய்பவர்களை காப்பாற்ற போறீங்க? இல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் அவர்கள் மூலியமாக இருந்திருந்தால் நீங்கள் இப்படி ஒரு ஆதரவை அவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மது மட்டும் இல்லை, இன்றைக்கு போதைப் பொருட்களாக இருக்கட்டும், போதைப் பொருள் புழக்கம் இன்றைக்கு கல்லூரியில பள்ளிகள் வரைக்கும் அது நீடித்திருக்கிறது. மாணவர்கள் இளையோர்களின் வாழ்க்கையை வந்து கெடுப்பதுல வந்து மிக முக்கிய பங்காற்றி வருகிறது இந்த போதைப் பொருள். அப்படிப்பட்ட போதைப் பொருள் வழக்குகள்ல உங்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகியே முக்கிய நபராக வைத்துக்கொண்டு நீங்கள் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டு போதைப் பொருட்கள் உடல்நலத்தை கெடுக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? சோ நீங்க மக்களை எல்லாம் ரொம்ப ஈஸியா ஏமாற்றி விடலாம். மக்களை வந்து ஏமாற்றி நம்ம மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம். இது போன்ற நம் மக்கள் நலன்களை எல்லாம் நம்ம பார்க்காம அந்த மக்களை அழித்து அந்த மக்களை எப்படியாவது நம்ம வந்து இந்த மக்கள் எக்கேடுக்கு பட்டு போனா என்ன, எந்த குடும்பம் எப்படி போனா என்ன, ஒவ்வொரு குடும்பமும் அழிஞ்சா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து மதுபானத்தையும் இது போன்ற போதைப் பொருட்களையும் தங்கு தடையின்றி இந்த மாநிலம் முழுவதும் நீங்க நடத்த விட்டுட்டு பத்தாததுக்கு கள்ளச்சாராயம் வேற மிக அமோகமாக இங்கு விற்கப்பட்டு அதனால பல்வேறு உயிர்களை இழந்து இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்த போதை மது கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களால் அழிந்து கொண்டிருக்கும் போது அதிலையும் உங்கள் குடும்பம் ஒரு குடும்பம் மட்டுமே மிக பெரிய அளவு பலனடைவதற்காக நீங்கள் இப்பேற்பட்ட ஊழலை செய்து கொண்டு நல்லாட்சி கொடுப்பது போல ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடுவது போல இந்த மதுவாறு ஓடுவதை மறைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் மக்கள் உங்களை 2026 வீட்டிற்கு அனுப்புவது உறுதி. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதைதான் எங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பண்ற ஊழல்கள்ல வந்து எப்பேற்பட்ட ஊழல்கள் பாருங்க. நீங்க ஒரு இமாலய அளவுல ஊழல், அதுவும் வந்து இவ்வளவு அழகா ஒரு ஊழலை செய்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து மக்கள் நலன் கொஞ்சமும் இல்லாம நீங்கள் வாழ்வதற்காக பணம் 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 என்று நீங்கள் வாழ்வதற்காக ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய ஒவ்வொரு வீட்டுடைய வாழ்வாதாரத்தையும் கெடுத்துட்டு ஆனா ஒவ்வொரு வீட்லயும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க மக்களை வந்து ஏமாளியாக நினைத்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் பேசி வந்தீங்களோ மக்கள் ஏமாளி கிடையாது, வேறு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கெல்லாம் வாக்களிச்சாங்களே தவிர மனமாற இவர் நம்மளை காக்க வந்த கடவுள் அப்படின்னு நம்பிலாம் உங்களுக்கு யாரும் ஓட்டு போடல. உண்மையிலேயே மக்கள் எல்லாருமே வேற வழி இல்லாம இத்தனை ஆண்டு காலம் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த முகமுடியை திராவிட மாடல் என்ற முகமுடியை அணிந்து கொண்டு ஊழலால் மக்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த விளம்பர மாடல் ஆட்சியை அகற்றுவதற்கு 2026 மக்கள் எங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பயம். எங்கள் தலைவர் வந்து ஊழலை பற்றி அறிக்கை கொடுத்த உடனேயே அவ்வளவு விமர்சனங்கள், அவதூறுகளை உங்களுடைய 3ஆம் கட்ட இணைய கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பரப்பிக்கொண்டு ஏதாவது ஒரு வகையில எங்கள் தலைவருக்கும் எங்கள் கழகத்துக்கும் நம்ம வந்து இழுக்கு சேர்த்திட மாட்டோமா,
இல்ல வந்து அவர்களை வந்து நம்ம நெகட்டிவ் பண்ணி மக்களிடையே கொண்டு சேர்த்து விட மாட்டோமா என்று நீங்க சலசலப்புகளை உண்டாக்க முயற்சி செய்தீர்கள். ஆனா மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது. 2026ல 1977ல எப்படி ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வந்து அதற்கு பிறகாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்களோட ஆட்சி கட்டிலில் அமர முடியவில்லையோ, வரலாறு மீண்டும் அப்படி ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறது 2026ல. தயாரா இருங்க பிரதர், தயாரா இருங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டீங்க. இவங்க சொல்ற மாதிரி ஒரு முகமூடி, இவங்க முகமூடி கிழியப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. பட் அதுக்குள்ள என்ன நிலைமையில ஆவாங்கன்னே தெரியல. அவங்க ஒரு ஒரு நாளும் அவங்க இந்த பதப்பதப்புலயே நகரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். ராஜ்மோகன் அண்ணா உங்களுக்கு தான். இது வந்து ரொம்ப ஃபேமஸா தலைவர் சொன்ன அந்த பாசிசம் பாயாசம் அதுக்கு பத்தி தான் ஒரு கேள்வி. நிமிஷம் கொஸ்டின் சொல்லுங்க முன்னாடி சொல்லுங்க. அவரு ரமேஷ் ரமேஷ் மீது நான் வந்து இப்ப வருத்தத்துல இருக்கேன். ஏன்னா அவரு மது ஆறு ஓடுது, கள்ளச்சாராயம் காட்டாரா ஓடுதுன்ட்டாரு. இப்ப இதை கேட்கக்கூடிய சில தலைவர்கள், என்னப்பா நமக்கு தெரியாம அந்த ஆறு ஓடுதான், அந்த ஆத்து மணலை அள்ளி வித்திருக்கலாமே, அதுல ஒரு 1000 கோடி பார்த்திருக்கலாமே, அவங்க வருத்தப்படுவாங்களா இல்லையா? இனிமே காட்டாறு ஓடுது, மது ஆறு ஓடுதுன்னா அது வந்து எங்க ஓடுதுன்னு இன்னும் டீடைல் பண்ணி சொல்லுங்க. அங்க இருக்க மணலையும் எடுக்கணும்னு நினைச்சு அது வந்து ஒரு ஒரு உண்மையிலே ஒரு ஆறு ஓடுதான், அந்த மணலின் திருவிழான்னு யாரும் நினைச்சிட போறாங்க. நீங்க உங்க கொஸ்டினுக்கு வாங்க. இல்ல அப்ப கூட அதை சரி செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வரீங்க, எப்படி புரியுது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே. சோ அதான் நம்ம தலைவர் சொன்ன அந்த ஃபேமஸ் வேர்டு தான் பாயசம், பாசிசம் அண்ட் பாயாசம்னா அவர் சொன்னது. இது இது வந்து ரொம்ப துணிச்சலா, ரொம்ப வெளிப்படையா ஒரு மாநாட்டுல வந்து வெளிப்படையா அறிவிச்சதை வந்து நம்ம தளபதி அவர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல கூட இதை கவனிக்க தவறிடுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நடக்குது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிற ஒரு போக்கிலேயே நம்மளோட மைண்ட் செட் இங்க அப்படியே பழக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு தலைவர் சொன்னப்புறம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மீடியா எல்லா இடங்கள்லயும், அப்புறம் நம்ம ஆன்லைன்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆமா இல்ல இவங்க இதே பண்றாங்க, இவங்க அதே பண்றாங்கல்ல அப்படிங்கிற அந்த ஒப்பீடு வந்து ரொம்ப அதிகமா ஆக்கப்பட்டுச்சு. இப்போ நம்மள வந்து ஆன்லைன்ல வந்து நீங்களும் நிறைய டிபேட்ஸ்ல எல்லாம் கலந்துருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். அதுல எல்லாம் நம்மளை எதிர்த்தவர்களே இன்னைக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அரைவ் ஆயிட்டாங்க. நான் பெயர்கள் குறிப்பிட விரும்பல. பட் தனிப்பட்ட முறையில நம்மள வந்து இவங்க எல்லாம் ஒரு கட்சியா, இவங்க எல்லாம் சின்ன பசங்க, என்ன இதெல்லாம் பொலிட்டிஷியனே இல்லையே, இந்த மாதிரி விமர்சனம் வைத்த சிலர் இன்னைக்கு அவங்களே இந்த ஒரு மோடுக்கு அரைவ் ஆயிட்டாங்க. ஆமா இல்ல ஆமா 2 பேரும் கூட்டணி போட்டுதான் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. சோ இது இந்த பாசிசம் பாயாசம் திமுக பாஜக இவர்களுக்கு கூட இருக்கிற மறைமுக கூட்டணி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா? கண்டிப்பா. முதல்ல பாரதிய ஜனதா கட்சி 13 மாசம் தான் ஆட்சியில இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அதுக்கும் முன்னாடி 13 நாட்கள் தான் நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. அதுக்கப்புறமா அவர்களை இந்தியா முழுக்க ஒரு வலிமையான சக்தியாக மாறுவதற்காக தமிழ்நாட்டில் அவர்களை தோளில் தூக்கிக் கொண்டு சுமந்தது அன்றைய திமுக. அவர்களை தமிழ் மண்ணில் அறிமுகப்படுத்தியது அன்றைய திமுக. பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாவேகாக்கும் முதல்ல என்ன வேறுபாடு? பிஜேபியினுடைய கொள்கை என்ன? அவர்களின் கொள்கை மதவாதம். தாவேகா கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். பிஜேபி இந்த மண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் என்ன? சிஏஏ, என்ஐஏ, இஸ்லாமிய விருப்ப சட்டங்களை அவங்க கொண்டு வரதுல ஆச்சரியம் இல்லை. நம்ம தலைவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் வர்றதுக்குள்ளாரையே சிஏஏ சட்டத்திற்கு எதிராக அறிக்கை விட்ட ஒரு மனிதர் நம்மளுடைய தலைவர். டிமானிட்டைசேஷன் அப்ப எல்லாரும் சில்லறையை சிதற விட்டாங்க. இன்னொரு சுதந்திரம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. ஆனா காம் அண்ட் கம்போஸ்டாக நிதானமாக எதிலையும் நிதானமாக நின்று யோசிக்கக்கூடிய நம்முடைய தலைவர் 4 நாள் வெயிட் பண்ணாரு. பின்பு மீடியாவை சந்திச்சாரு. நோக்கம் சரியா இருந்தாலும் தாக்கம் தப்பா இருக்கு, டிமானிட்டைசேஷன் தப்புனாரு. ஜல்லிக்கட்டு அப்போ எத்தனை உச்ச நட்சத்திரங்கள், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, எத்தனை இன்ஃபுளுசர்ஸ், அத்தனை பேரை பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தன்னுடைய இண்டஸ்ட்ரியை பத்தி கவலைப்படாம, தன்னுடைய கெரியோகிராஃபை பத்தி கவலைப்படாம, பீட்டாவை வீட்டுக்கு அனுப்பிட்டான்னு சொல்லி பீட்டாவை எதிர்த்து வீடியோல பேசி நேர்ல வந்து நாங்க இருந்தேன். முகத்துல கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு தரையில அமர்ந்த தலைவர் என்னுடைய தலைவர். யார்கிட்டயும் தன்னை வந்து தன்னால அங்க ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாதுன்னு, தன்னால அந்த ஒரு லைம் லைட்டை ஸ்டீல் பண்ணக்கூடாதுன்னு. நான் ஆச்சரியப்படுற விஷயமே என்னன்னா,
அன்றில் இருந்து இன்று வரை அவர் எடுத்த எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லயுமே தப்பா போனதே கிடையாது. இத தான் நம்முடைய ஆவணப்படத்துல கூட நம்முடைய ஆண்டு விழால நான் சுட்டி காமிச்சிருப்பேன். நம்முடைய டிஎன்ஏவிலேயே பிஜேபிக்கும், டிவிகேக்கும் எந்த வகையிலும் ஒரு துளி கூட, 1% கூட எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லை என்பது வெட்ட வெளிச்சமா உள்ளங்கை நெல்லிக்கனி மாரி தெரியுது. பட்ட பகல்ல கையில டார்ச் லைட் எடுத்துட்டு போய் எதையும் தேட வேண்டாம். பிஜேபிக்கும், டிவிகேக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னும் யோசிக்கணும். 2ம் ஒண்ணு தான். பிஜேபியும், டிவிகேவும் எந்த வகையிலும் யாரோடும் சம்பந்தம் இல்லாதவர்கள். தெள்ள தெளிவா அத சொல்லிர்றேன். சரி இங்க வாங்க. இப்ப டிஎம்கே, பிஜேபி ஏன் நம்ம வந்து மறைமுக கூட்டாளிகள் நம்ம சொல்றோம்? என்ஐஏ ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லணும். நம்ப தலைமுறை பிள்ளைகளுக்கு புரியிற மாரி சொல்லணும். இப்ப என்ஐஏ என்னன்னா, ஒரு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு. என்ஐஏ என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கிறாங்க. எங்கேயோ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு என்ஐஏ அதிகாரி என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. ராஜ்மோகன் மேலயும், ரமேஷ் மேலயும் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி? குற்றம் செய்யல, குற்றச்சாட்டு சொல்லல, குற்ற நிரூபிக்கல ஒரு சந்தேகம் வந்ததுக்கே, அவர் என்னைய அரெஸ்ட் பண்ணலாம், என் சொத்துக்களை முடக்கலாம். தமிழ்நாடு காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமலே என் சொத்துக்களை முடக்கி என்னை கைது செய்யலாம். இப்ப இந்த மாநில உரிமைக்கு எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் இதுங்க. இந்த என்ஐஏ இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. 2009ல வந்தபோது மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்தது திமுக. மீண்டும் பிஜேபி சீர்திருத்தம் கொண்டு வந்து அதுல திருத்தங்கள் கொண்டு வந்தபோது 39 எம்பிகளோடு நாடாளுமன்றத்தில் செல்வாக்கோடு இருந்தது திமுக. இன்னைக்கு மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்ப பத்தி எல்லாரும் நம்ம பேசுறோம். நவீன இந்தி திணிப்ப பத்தி. இதற்கு வலு சேர்க்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு உட்பிரிவு இருக்கு. அந்த உட்பிரிவு தான் இந்திக்கு அனுகூலமான சில விஷயங்களை வந்து தருது. அந்த அரசியலமைப்பு பிரிவுக்கு எதிராக நாடாளுமன்றத்துல இந்த சட்டத்த மாத்தணும்னு கிட்டத்தட்ட இந்தியாவிலே யாருக்கும் வரலாற்றில் இல்லாத மாரி 14லிருந்து 18 ஆண்டுகள் மத்திய அரசோடு பல்வேறு கட்சிகளோடு கூட்டணியில் இருந்த திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே பண்ணாம இங்க மேடைக்கு மேடை இந்திய எதிர்க்கிறோம்னு பேசுவாங்க. ஆனா பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. என்ஐஏ வந்தப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க. என்ஐஏ வந்தப்ப அதுல வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. சிஏஏ வந்தப்பயும் இதத்தான் சொல்றோம் மறைமுக கூட்டாளிகள். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாருமே சோசியல் மீடியால இருக்கீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விடுங்க. அத பத்தி இன்னொரு நாள் பேசுறேன். இந்த சோசியல் மீடியாவுல எப்பல்லாம் மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைய நம்ம கையில எடுக்கிறோமோ, அப்பல்லாம் சம்மந்தமே இல்லாம அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற ஒரு ஸ்டண்ட் நடக்கும் தெரியுமா? இதுக்கு பேர் தான் திசை திருப்பல் அரசியல். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இங்க டாஸ்மாக்ல பிடிச்சதே 1000 கோடின்றாங்க. நீங்க அள்ளுனது கையளவு தண்ணீன்னு எல்லாருக்கும் தெரியும். அததான் தலைவரும் சொல்றாரு. இத பத்தி பேசாம டக்குனு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளார அந்த பங்காளி சண்டைய கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்தியா, தமிழா? இங்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தம்பி சுட்டி காமிச்சாரு. காட்டாரா ஓடுது கள்ளச்சாராயம். வெறும் கள்ளக்குறிச்சிக்கு தலைவர் போனாரே, கள்ளக்குறிச்சியில மட்டும் இது நடக்கல. திருப்பூர்ல நடந்திருக்கு கள்ளச்சாராய பலி. உடுமலைப்பேட்டையில கள்ளச்சாராய பலி நடக்குது. எழுதும்போது என்ன அந்த கள்ளச்சாராயன்ற வார்த்தைய சில மீடியாக்கள் வந்து தவிர்க்கிறாங்களே. ஆஹா! என்ன ஒரு பாருங்க மெத்தனால் பலி. நான் சொல்றது மெத்தனால் பலியா? ஆளுங்கட்சியினுடைய மெத்தனத்தால் பலி. அந்த கள்ளச்சாராயத்த வித்தவன் வீட்ல ஸ்டிக்கரு. வாங்கி குடிச்சு செத்தவன் வீட்லயும் ஸ்டிக்கரு. அந்த கட்சியினுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அவ தார்மீக பொறுப்பேற்று எப்படி துடிச்சிருக்கணும்? எப்படி அந்த கள்ளச்சாராயத்துல இருந்து இந்த மண்ண காப்பாத்திருக்கணும்? அது நடந்து ஓராண்டு கழித்து கள்ளச்சாராயத்த ஒடுக்குவாங்கன்னு பார்த்தா, அதே கள்ளச்சாராய வியாபாரிகளால் கல்லூரி மாணவர்கள் வெட்டுண்டு ஜிஹெச்ல உயிருக்கு போராடினாங்க. இன்னைக்கு நேத்துக்கு தப்பு நடக்கல. தப்பு காலகாலமா நடக்கிறது தான். தப்பு நடந்த உடனே அத போய் தண்டனை குடுக்கணும். தப்பே நடக்காம தடுக்கணும். ஆனா இங்க புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா போது? அப்படி ஒரு தப்பே நடக்கல. அவங்களுக்குள்ளார ஒரு லவ் பிரச்சனை. புல்லட் ஓட்டுனா வெட்டுறாங்க. கபடி போட்டியில ஜெயிச்சா வெட்டுறாங்க. அவன் புல்லட்ல போனதுக்காக வெட்டல. வேற என்ன அவன் கைய தானா கொண்டு போய் கத்தியில வச்சுக்கிட்டானா? கபடியில ஒரு சின்ன பையன் ஜெயிச்சுட்டான். நீ எப்புட்றா ஜெயிக்கலாம்? அப்படின்னு சொல்லி அவன வெட்டுறாங்க. அவன் வந்து கபடி போட்டியில அங்க காதல் பிரச்சனையா இருக்கலாம். இப்படி இந்த திசை திருப்பல் நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்றாங்க பாருங்க. இது எங்கிருந்து வந்ததுன்னா, அப்படியே பிஜேபி பேக்கிரவுண்ட்ல இருந்து வந்தது. அவங்க இதே மாதிரி தான் எல்லாத்துலயும் ஒரு போலி நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு. பல இடங்கள்ல தெள்ள தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். சாதி வாரி கணக்கெடுப்பு எவ்வளோ முக்கியம்? அவன் சாதி வாரி கணக்கெடுப்ப அவன் டெல்லியில கொண்டு வரான்னா, எனக்கு அது ஆச்சரியமே இல்ல. கொண்டு வரணும். கொண்டு வர மாட்டான். பெரிய அநியாயம். ஆனா, மாநில உரிமைய பயன்படுத்தி சாதி வாரி கணக்காய்வு செய்ய முடியும். 1 மணி நேரம் உசுர குடுத்து இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நானு. ஆனா, நாம ஏன் பண்ணணும்? நீ டெல்லிய கேட்டியா? நீ அவன கேட்டியா? அவனுக்கு அவன் போட்டான் ஓட்டு. 39 எம்பி எங்க எல்லார் ஓட்டையும் வாங்கி தானே போனீங்க.
உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமா போட்டாங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் தானே போட்டாங்க. அவன் சாதிவாரி கணக்கெடுப்ப அவங்க நடத்தலனா, சாதிவாரி கணக்காய்வு நடத்துவதை எது தடுக்குது? உங்களுடைய மறைமுக கூட்டாளி, உங்களுடைய மறைமுக முதலாளி. அந்த நட்பு தடுக்குது. இத தானே அங்க பண்ணாங்க, தெலுங்கானால பண்ணாங்க, பஞ்சாப்ல பண்ணாங்க. எது 50 நாட்கள் அவங்க பண்ணிட்டாங்களே. இந்த சாதிவாரி கணக்காய்வு பண்ணிட்டோம்னா, இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கலாமே. ஒரு 50 கோடி ஒதுக்கி, சாதிவாரி கணக்காய்வை நடத்தி, எஸ்சி, எஸ்டிய தாண்டி ஓபிசி கம்யூனிட்டிக்கு எப்பேற்பட்ட தொடர்ச்சியா இந்த கிராஸ் ரூட்ஸ்ல எப்பேற்பட்ட ஒரு ஒரு கேப் இருக்கு. அதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரூட்ஸ்ல போய் ஸ்கீம்ஸ்லாம் சேர்ந்ததா இல்லையா பார்த்துரலாம். இது எதுவுமே பண்ணாம இருக்காங்க பாருங்க. இதுதான் பாசிசம். இதுதான் பாயாசம். இதுதான் இவங்களுடைய கள்ள கூட்டணி. நான் இன்னும் சொல்றேன். நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம பொதுவாக ஒவ்வொரு செய்திகள்லயும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது, இந்த கடைசியா டீலிமிட்டேஷன் வந்தது பாருங்க. அது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனது வரைக்கும் நம்ம போய் இந்த மும்மொழி கொள்கையில அனைத்து கட்சி கூட்டத்திலலாம் மாநில உரிமை பாதுகாக்க விஷயத்தெல்லாம் நாமளும் நம்முடைய சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றோம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவர் வரமாட்டார்னு நினைச்சாங்க. அந்த வியூகத்தை முறியடிச்சு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பொதுச் செயலாளர் வந்தாரு. மும்மொழி கொள்கையில வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. மும்மொழி கொள்கையில நாம மாநில உரிமை சார்ந்து திமுக, அதிமுக, பாமக, விசிக எல்லாரும் என்ன ஸ்டாண்டோ அதே ஸ்டாண்ட் தான் தாவேக்கா நம்ம வந்து மாநில உரிமை சார்ந்து வந்தோம். நாம என்ன சொல்றோம்? இந்த மாநில உரிமை இன்னும் நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணு. பிஜேபி வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம். நீ கேஷ் பேஸ் சென்சஸ் எடு. கணக்காய்வு செய்யு அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க பண்ணவே மாட்டாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். முன்னாடியும் பண்ணல, இப்பவும் பண்ணல. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் சாதி வாரி கணக்காய்வு இந்த 3 வார்த்தையை அவர்களினுடைய கடைசி நாள் வரைக்கும் அவங்க பண்ணவே மாட்டாங்க. பட் நோ ப்ராப்ளம். அவர்களினுடைய கடைசி நாளின் பொழுது மக்கள் அனைத்திற்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பு எழுதுவாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை டைரக்டா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு ஒரு நடிகர் போறாரு, மருத்துவர் இல்ல, அங்க உயிருக்கு போறாருன்னா பாட்டி செத்து போயிட்டாங்க. அந்த நகைச்சுவை கலைஞர் ஒருத்தரு, அவரு கோவப்படுறாரு. ஏன் அவருக்கு அந்த உரிமை இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி டைம்ல டாக்டர் இல்லன்னு கேள்வி கேட்டா, அந்த இடத்துல என்ன பிரச்சனை? அத போய் பார்க்கணும். ஆனா அந்த நடிகர மிரட்டுற துணியில அடுத்த நாள் அமைச்சர் பேசுறாரு. நீங்க கஞ்சா வழக்கையெல்லாம் கட்டுப்படுத்துவீங்கன்னு பார்த்தா, நடிகர் கஞ்சா கருப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இத சுட்டிக்காட்டுவது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடமை. இத நாம சுட்டிக்காட்டும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "நீ போ. மணிப்பூருக்கு போ. உத்தரப்பிரதேசுக்கு போ." நான் என்ன சொல்றேன், உன் வீட்ட விட்டு இறங்கி, தொட்டுவிடும் தூரத்துல இருக்கிற புதுக்கோட்டை தாண்டி லெஃப்ட் எடுத்தீன்னா வேங்கவேல் இருக்கு. வேங்கவேலுக்கு போ. பரந்தூருக்கு போ. கள்ளக்குறிச்சிக்கு போ. உடுமலைக்கு போ. திருப்பூருக்கு போ. நான் சேலஞ்ச் பண்றேன். நீ முடிஞ்சா அண்ணாரிபாளையத்துக்கு உள்ள போ. அங்க பெரியார் சிலையும், அம்பேத்கர் சிலையும் எங்க இருக்கு? கண்டுபிடி. உள்ள போ. இத எதுவுமே பண்ணாம, நம் மீது பெயிண்டிங்கை பூசக்கூடிய இந்த நவீன மறைமுக கூட்டாளிகள், கரப்ஷன் கபடதாரிகள் இருக்காங்க பாருங்க. திரைமறைவு கூட்டாளிகள் இருக்காங்க பாருங்க. அவங்கள தொடர்ச்சியா தலைவர் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. நாமளும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் தம்பி. கண்டிப்பாகண்ணா, கண்டிப்பாக. தலைவர் இத பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே தான் இந்த ஆங்கிளே வந்து நெறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பொதுமக்களும் இதுல நம்ம கூட உடன்படுறாங்க. ஒண்ணுமே ரொம்ப பெரிய பின்விளைவுகள அவங்க சந்திப்பாங்க. அப்படிங்கிற உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட நான் சொல்லிர்றேன் தோழர்கள் சார்பா. பிகாஸ் ஐ திங்க் வி ஆர் மேக்கிங் அ ஹிஸ்டரி. இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இப்ப கரண்ட்டா 35.4K லிசனர்ஸ் வந்து நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தோழர்களோட சப்போர்ட் இல்லாம நடந்திருக்காது. ஸோ அதுக்கு அவங்களுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நம்ம தொடர்ச்சியா கேள்விக்கு போயிருவோம். ரமேஷ் பிரதர், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. இப்போ நம்ம விளம்பரங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரீசன்ட் டேஸ்ல வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா, உண்மையான அரசியலை விட இந்த விளம்பரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம வந்துட்டு இப்போ தலைவர் அவர்கள் வந்து சினிமாவை நான் முழுமையா விட்டுட்டு அரசியல், ஒரு உண்மையான மக்கள் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வராரு. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இந்த உண்மையான அரசியலை விட்டுட்டு சினிமா நடிகர்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கு போய்கிட்டு இருக்கு. சோ அதன் தொடர்ச்சியா வந்த இந்த விளம்பர பட்ஜெட் மாடல், இதன் பட்ஜெட்டை குறித்து தலைவரும் நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாரு. அதை பத்தின உங்கள் பார்வை? ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா, உச்சத்துல சினிமாவுல வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கும்பொழுது, அதை விட்டுட்டு மக்களுக்காக ஒரு பணி செய்யணும் அப்படின்னு நம்ம தலைவர் வந்திருக்கும் பொழுது, இங்க மக்களுக்கு பணி செய்ய உச்சபட்ச பதவியான முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சதற்கு பிறகு, சினிமா நடிகர் போல டிரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு, மக்கள் கிட்ட வீடியோ போட்டுக்கிட்டு, தன்னை அப்பாவாக பிராண்டிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, ஒரு விளம்பர பட்ஜெட் அப்படின்றத வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க.
அதாவது எனக்கு ஒரே ஒரு நகைச்சுவை தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த இந்த வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பேப்பர்ல மட்டும் தான் திட்டங்கள் இருக்கே தவிர்த்து 100% அது மக்களை போய் சென்று அடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டா, நமக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மக்கள கேட்டாலுமே அதுல கேள்விகள் தான் எழுப்புவாங்க தவிர்த்து யாருமே 100% வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றத நம்ம பட்ஜெட்டா மட்டும் இல்லாம, இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா, இவர்கள் தேர்தலின் போது என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக செய்ய போறேன் அப்படின்னு வாக்குறுதிகள் குடுக்குறாங்களோ, அதற்கும் சேர்த்து தான் இவர்கள் அந்த பட்ஜெட்ல அந்த திட்டங்களுக்கான பணத்தை ஒதுக்கீடு செய்வார்கள். முதல்ல அப்ப இவங்க தேர்தல்ல குடுத்த வாக்குறுதிகள முதல்ல நிறைவேத்திட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுவும் கிடையாது. இவங்க பொட்டியெல்லாம் வச்சு எவ்வளவோ கலெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து, அதெல்லாம் நாங்க தீர்வு செஞ்சுட்டோம். அதே போல இந்த தேர்தல் வாக்குறுதிகள எவ்வளவோ குடுத்தாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிலாம் நிறைவேற்றன்னு கேட்டா, ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. 90ன்னுவாங்க, 95ன்னுவாங்க, 99ன்னுவாங்க. இவங்களுக்கே எந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. நம்ம ஒரு முக்கியமான சில திட்டங்களை எடுத்து பார்த்தாலே, உங்களுக்கு இவர்கள் எவ்வளவு ஒரு பொய் பித்தலாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இவர்களுடைய தேர்தல் அறிக்கை 187ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு துறைகள்ல 5.50 லட்சம் வேலை வாய்ப்புகள நாங்க உருவாக்கி, அதுல இளைஞர்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை கூட முழுமையாக இவர்கள் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்றது தான் யதார்த்தமான கள நிலவரம். என்னுடைய நினைவு சரியாக இருந்தா அரௌண்ட் ஒரு 75,000 வேலை வாய்ப்புகளை மட்டுமே அவர்கள் குடுத்திருக்கிறாங்க. அப்படின்றப்போ, இந்த ஓராண்டுல மட்டும் நீங்க எப்படி 40,000 வேலை வாய்ப்புகள குடுக்க போறீங்க? லாஜிக்கலா இது பாசிபிளா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர்கள்கிட்ட பதில் இருக்காது. அதே போல அரசு பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாணவிகளுக்கு இலவச நாப்கின்கள் வழங்கப்படும் அப்படின்னு இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 162ல சொல்லியிருப்பாங்க. அதுவும் தானியங்கி இயந்திரங்கள் வைத்து அந்த சானிட்டரி நாப்கின்களை இவர்கள் வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இயந்திரங்கள் இவங்க மதுபானத்திற்கு தான் வெண்டிங் மிஷின்ஸ் வச்சு சப்ளை பண்ணுவாங்க. அதனால நம்ம இயந்திரங்களை கூட நாங்க விட்டுருங்க. அதை நம்ம கேட்கல. ஆனா அனைத்து அரசு பள்ளி, கல்லூரிகள்ல மாணவிகளுக்கு நீங்கள் அந்த இலவச நாப்கின்களை வழங்குனீங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிந்த வரைக்கும் கிடையாது. அதே போல தமிழகத்துல மேல்நிலை பள்ளிகள்ல படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை, அதாவது 4th ஜென், 5th ஜென் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டேப நாங்க கொடுப்போம். அதுவும் வைஃபை வசதியோட கொடுப்போம் அப்படின்னு இவங்க தேர்தல் வாக்குறுதி எண் 163ல சொன்னாங்க. இதுல மேல்நிலை பள்ளிகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இவர்கள் சார்பாக இணையத்தில் இருக்கக்கூடிய இந்த 3ஆம் தர இணையதள கைக்கூலிகள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? உங்களுடைய தலைவர் பள்ளிகளுக்கும் ஏன் லேப்டாப் கொடுக்கலன்னு கேட்கிறாரு. அவங்க தான் காலேஜுக்கு போயிடுவாங்களே, அதனால தான் நாங்க காலேஜுக்கு கொடுக்குறோம். அப்போ உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 163ல எதற்காக தமிழகத்தில் மேல்நிலை பள்ளிகளுக்கும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டேப் கொடுக்குறோம்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கீங்க? ஏன் அப்ப நீங்க கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறமே அவங்களுக்கு டேப் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவதூற தூக்கிட்டு கையில வந்துருவாங்க. சோ இப்படி ஒரு அதே போல இந்த மின் கட்டணத்தை மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனால 2 மாதத்திற்கு ஒரு தடவை மின் கட்டணம் அப்படின்றத 1 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் கட்டுவதாக மாற்றி அமைக்கப்படும்னாங்க. அதை பற்றியான எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றிய அறிவிப்பும் கிடையாது. இன்றைக்கு அரசு ஊழியர்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் திமுகவுக்கு அரசு ஊழியர்களுடைய அந்த நன்மை அப்படின்றது கண்ணுக்கு தெரியுது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. திரும்ப எதிர்க்கட்சியா உட்கார வச்சாதான் அவர்கள் நம்மளை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அரசு ஊழியர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. இதைதான் நம்முடைய தலைவர் பட்ஜெட் அறிக்கையில அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய கோரிக்கைகளை பற்றி எதுவுமே இல்ல அப்படின்னு மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது இயல்புதான். இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது ஒன்று பேசுவார்கள், இருக்கும்போது ஒன்று பேசுவார்கள். ஆட்சியில் இல்லாதப்போ ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து ரோட்டில் நின்று கருப்பு கொடி காட்டி டாஸ்மாகை மூட வேண்டும் என்று போராட்டம் செய்வார்கள். ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து டாஸ்மாகை எப்படி வருமானத்தை உயர்த்தலாம் என்று திட்டம் போடுவார்கள். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 323ல இவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை கொடுத்ததே இவங்க மறந்துட்டாங்க. அங்க அதுதான் பெரிய ஒரு நகைச்சுவை. ஏன்னா இப்படி ஒரு அறிவிக்கை கொடுத்ததே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. கடந்த நம்முடைய செயற்குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா, முதியோர்களுடைய, அதுவும் ஆதரவற்ற முதியோர்களின் எண்ணிக்கை நாடு முழுவதும் அதிகமா இருக்குது. அதனால அந்த முதியோர்களை பாதுகாக்க ஒரு திட்டத்தை உருவாக்கி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். நம்மளுடைய தலைவர்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்துல தீர்மானத்துல வந்து நிறைவேற்றினாரு. அந்த தீர்மானம் வந்ததுக்கு பிறகுதான் அதை படித்து பார்த்துட்டு இந்த ஆளும் விளம்பர மாடல் ஆட்சிக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை எங்கேயோ நம்ம படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு கடந்த கால இவர்களுடைய அறிவிக்கையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, இவர்களுடைய தேர்தல் அறிவிக்கை 323ல இப்படி ஒரு விஷயத்த வந்து இவங்க கொடுத்திருக்காங்கன்றது அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது நம்மள பார்த்ததுக்கு அப்புறம். இதை நம்ம கேட்டதுக்கு, நம்ம தலைவர் வந்து கேட்டதுக்கு, நீங்கள் வந்து சாலைகளே உங்களுக்கு ஒழுங்காக அமைக்க துப்பில்ல, நீங்க எப்படி வந்து அன்பு சோலைகள் அமைப்பீங்கன்னு நம்ம தலைவர் கேட்டதுக்கு, இவர்கள் வந்து பொங்கி எழுது கொண்டு அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. சாலையும் இங்க ஒழுங்கா கிடையாது. ஏன்னா இங்க சாலையில வண்டியை பயன்படுத்தக்கூடிய அத்தனை நடுத்தர மக்களுக்கும் தெரியும். எத்தனை குண்டும் குழியுமான சாலைகள் இங்க இருக்கின்றது. அதுல பயணிக்கவே முடியல. ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு சாலையில போறாருன்னா, அங்க உடனடியாக ஒரு புது சாலையை கூட அமைத்து, அங்க அத்தனை டிராபிக்கையும் கிளியர் செஞ்சு அவ்வளவு அழகா அவர் போயிட்டு வந்துருவாரு. ஆனா சாதாரண மக்கள், அதுவும் சென்னையில குறிப்பா ஒவ்வொரு நாளும் இந்த குண்டும் குழியுமான சாலைகள்ல டிராபிக்ல நின்னு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எவ்வளவு பரிதவிக்கிறாங்க அப்படின்றத ஒரு முறை நம்மள மாதிரி யாராவது ஒரு நடுத்தர மக்களோடு முதலமைச்சரோ துறை அமைச்சரோ பைக்ல வந்தாங்கன்னா நம்ம சுத்தி காமிச்சு அவங்களுக்கு தெரிய வைக்கலாம். ஆனா அவர்கள் அப்படி மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்றதுனால அதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. அதே போல 500 இடங்கள்ல வந்து கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய வாக்குறுதி எண் 331ல கொடுத்தாங்க. இவர்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் துவங்கப்பட்ட அம்மா உணவகத்தையே எப்படி இழுத்து மூடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கும்பலாக இருப்பதனால இந்த திட்டமும் இவர்கள் முழுவதாக நிறைவேற்றினாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்கல. இப்படி சட்டமன்றத்தில் வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து நம்ம செய்வோம் சட்டமன்ற நிகழ்வுகளை அப்படின்னாங்க. ஆனா எதிர்கட்சிகள் பேசும்பொழுது இங்க சட்டமன்றத்துல கேமராக்களை வந்து இவர்கள் அணைத்து விடுவார்கள். எதிர்கட்சி என்ன பேசுறாங்க அப்படின்றது வெளியில வராது. இதுல நீங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஸ்க்ளைமர் மாதிரி போடணும். இதே வந்து ஏன் நம்ம வந்து இவர்களுடைய முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு பாசிச பாஜகவை சொல்றோம்னா, அங்க நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா மைக் அணைச்சிருவாங்க. இங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகள் பேசும்போது கேமராவை அணைச்சிருவாங்க. சோ எப்படி முதலாளியோ அது போலவே அவர்களோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டாளிகளும் இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதற்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அதே போல சட்டப்பேரவை வந்து 100 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுவும் 100 நாட்கள் நடைபெறுவது கிடையாது. மிகவும் சொற்ப எண்ணிக்கையிலான நாட்கள் தான் நடக்குது. இப்படி இவர்கள் கொடுத்த எந்த திட்டங்களையுமே இவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா பெயர் அளவுக்கு பட்ஜெட்ல என்ன பண்றாங்கன்னா நிதியை மட்டும் ஒதுக்கிடுறாங்க. அதே போல விமான போக்குவரத்தை எடுத்துக்கும் போது புதிய விமான நிலையங்கள் இந்த வேலூர், கரூர், ஒசூர், ராமநாதபுரம் ஆகிய நகர்களை மையமாக கொண்டு பெருகி வரும் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இங்கெல்லாம் புதிய விமான நிலையங்கள் அமைப்பதற்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர்கள் கடைசியில இவர்களுடைய சுய ஆதாயத்திற்காக நம்ம தலைவர் சொன்னது போல இவர்களுடைய சுய லாபத்திற்காக பரந்தூரை தேர்வு செய்து அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழித்து, நீர்நிலைகளை அழித்து, நீர் ஆதாரங்களை அழித்து அங்குதான் புதிய விமான நிலையம் அமைய வேண்டும் என்று ஒற்றை காலில் அவர்களுடைய முதலாளிகளுக்காகவும் இவர்களுடைய சுயநலத்திற்காகவும் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏன் அப்படி சொல்றோம் நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும். இவர்கள் வந்து முதல்ல இந்த பரந்தூரை பற்றி நம்ம எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்ச உடனே இவர்கள் சொன்னது என்னன்னா, அது வந்து ஒன்றிய அரசோட திட்டம், அதை போய் நீங்க மாநில அரசு குற்றம் சொல்லி உங்க தலைவர் அறிக்கை கொடுக்கிறாரு, உங்க தலைவர் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு அதே ஒன்றிய அரசு சொல்லுது எங்களுக்கு இடத்தேர்வை வந்து செய்து கொடுத்ததே வந்து இந்த மாநில அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி இவர்கள் மறைமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஒரு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய விவசாயிகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கும் எப்படி வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை துரிதமாக அமைப்பது அப்படின்றதுக்கான அறிவிப்பெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இதே பரந்தூர் விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு சென்று வந்த அடுத்த நாளே எந்த விதமான யார் அனுப்புனர் பெறுநர் எதுவுமே இல்லாம ஒரு மொட்டை கடுதாசியாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு அறிவிக்கையை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. எல்லா மீடியாக்கள்லயும் அது வருது. என்ன சொல்றாங்க? நீர்நிலைகளை அழிக்காமல், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல், அங்க இருக்கக்கூடிய நீர் வளங்கள் பாதிக்கப்படாமல் எப்படி விமான நிலையம் அமைப்பது அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு குழுவை நாங்கள் அமைப்போம். திராவிட மாடல் என்றைக்கும் மக்களுக்காக துணை நிற்கும் அப்படின்னு வந்து எப்பவும் போல திரைப்பட வசனம் போல இவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மறைமுக மொட்டை கடுதாசியை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவில் சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரத்தை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து நம்முடைய ஆட்சி சிந்தித்து வருகிறது. அதற்காக ஒரு கன்சல்டன்ட்டையும் நியமித்திருப்பதற்காக ஆங்கில நாளேடு ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியுமே என்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ மக்கள் கிட்ட எப்படி வந்து அந்த வளங்கள்லாம் பாதிக்கப்படாம ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து குழு அமைப்பதாக ப்ராமிஸ் பண்ணிட்டு மக்களை வழக்கம் போல இவர்களுடைய பாணியில ஏமாற்றி விட்டு
அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட சிட்டியை உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க கன்சல்டன்ட் நியமிக்கிறாங்கன்னா, அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு சுய லாபத்திற்காக அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பிழைப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு விவசாயிகள் மீதோ, நீர் வளங்கள் மீதோ, நிலவளங்கள் மீதோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது. கனிம வளங்கள் கொள்ளை போகும்போது கூட இவர்கள் அங்கு சென்றதை தடுக்க மாட்டார்கள். திருநெல்வேலியில் அல்வா சாப்பிடுவதற்கு மட்டுமே இவர்கள் செல்வார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய குடும்ப நலன் தான் முக்கியமே தவிர்த்து மக்கள் நலன் முக்கியம் கிடையாது. அப்படின்றத நம்ம வந்து பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டு வரோம். இதெல்லாம் நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா, இவர்கள் எந்த அளவுக்கு விளம்பரத்திற்காக இவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றத நம்ம மிக தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே போல பெட்ரோல் டீசல் விலையை எடுத்துக்கங்க. இவருடைய தேர்தல் அறிக்கையில 504 எண் தேர்தல் அறிக்கையில இவருடைய தேர்தல் அறிவிப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க, பெட்ரோல் விலையை வந்து லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க. முழுமையாக 5 ரூபாய் குறைக்கப்பட்டு விட்டதா? அப்படி இல்லை என்றால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் இத்தனை பட்ஜெட்ல நீங்க பேசல? அந்த அறிவிப்புகள் ஏன் வெளியாகல அப்படின்னு கேட்டா அதற்கும் பதில் இருக்காது. சரி, இத்தனை தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதையே இவர்கள் ஒழுங்கா செய்யலனா மற்ற விஷயங்களை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால் நீங்க கடந்த 4 ஆண்டு கால பட்ஜெட்டையும் எடுத்து பாருங்க. 4 ஆண்டு கால பட்ஜெட்லயும் ஒரே மாதிரியான திட்டங்கள் இருக்கும். அதற்கு வந்து இவர்கள் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்திருப்பார்கள். ஆனா பேர் மட்டும் கொஞ்சம் வேற வேறையா இருக்கும். நீங்க 4 ஆண்டு கால பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பட்ஜெட்டுகள்ல சிங்கார சென்னை திட்டங்களை வந்து இவர்கள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கு பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஆனா சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த சென்னை வந்து சிங்கார சென்னையாக இருக்கிறதா இல்ல சீரழிந்த சென்னையாக இருக்கிறதா என்பது சென்னை வாசிகளுக்கு மிக நன்றாக தெரியும். அதே போல மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தேர்தல் அறிக்கையில வந்து இவருக்கு மாணவர்களுக்கு டேப் தரேன்னு சொல்லி ஏமாத்தினாங்கல்ல. அடுத்தது இங்க பட்ஜெட்ல 2021 பட்ஜெட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் தொழில்நுட்ப வசதியுடன் கண்காணிக்கக்கூடிய மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க ஏதுவாக 413 கல்வி ஒன்றியங்களுக்கும் தலா 40 தொடுத்துறை கையடக்க கணினிகள் டேப்லெட் வந்து 13.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. படிக்கும் போதே நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கும். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இது நடந்துதான்னு கேட்டீங்கன்னா இது உண்மையிலேயே நடக்கவில்லை.